இப்போ நம்ம நிற்கிற இந்த தோட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, அது பக்கத்தில் தமிழரசு அவருடைய தோட்டத்தில் நிற்கிறோம். நீங்கள் பின்னால் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன, இது என்ன பயிர்? மல்பரி. அதாவது பட்டுப்பூச்சிகளை வளர்க்கக்கூடிய ஒரு பயிர். ஸோ அதில் நம்ம இந்த விவசாயிக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுத்தோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், இது கொடுக்கும் முன்னாடி உங்கள் இந்த பயிர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி வளர்ந்துருக்குது, இதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்குது? கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டுங்க இந்த ஆர்கானிக் உரம் கொடுத்தாக்குல, இது ஆர்கானிக்ன்ற ரசாயன உரம் கெமிக்கல் உரம் கொடுத்தாக்குல இலை சீக்கிரம் பழுக்குங்க. இப்போ இதில் வந்து இலை சரியாக பழுக்கிறது இல்லைங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி குரோத் நல்லா, அதாவது முன்ன வந்துட்டு ஒரு 6 அடி 5 அடி வளருங்க, இப்போ 8 அடி 10 அடி வளருதுங்க. வெரி குட். இதனால ஆர்கானிக் உரம் கொடுத்த பிறகு 8 அடி 10 அடி. ஆர்கானிக் உரம்னா என்ன உரம்? வெஸ்டேஜில் என்னென்ன கொடுத்தீங்க? அக்ரி 82, யூமிக், கோல்டு, நானோடெக். வெரி குட். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இதனால மற்ற விவசாயிகளுடைய இந்த மல்பரிக்கும் உங்களுடைய இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு? டிஃப்ரெண்ட்னாக்கல இந்த டைம் ஒரு 150 லாட் வந்ததுங்க. 150ல் நம்மளுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ரேட்டு. அதாவது 150 பேர் கொண்டு வந்ததுல, அதாவது நீங்க கொடுத்தது நம்பர் 1 வந்திருக்கு. ஆமாங்க. தர்மபுரி 13ஆம் தேதி மே 13 வந்துட்டு தர்மபுரியில் ஃபர்ஸ்ட் ரேட்டு நம்மளுக்கு தாங்க. ஓகே, ஃபைன், கிரேட். இப்போ இதை வந்து தொடர்ந்து நீங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க மற்ற இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அதுதான் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது என்ன ரசாயனம் வேண்டாம், ரசாயனம் வேண்டாம், அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆமாம். நீங்கள் இதை தான் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் தான் கொடுக்கணும்னு நீங்கள் வரும்பொழுது எப்படி இதை முடிவெடுத்தீங்க? முடிவெடுத்தேன்னா இப்போ இவங்க எல்லாம் நண்பர் சொன்ன நம்பிக்கையினால தாங்க கொடுத்தேன். அந்த மாதிரி நம்பிக்கை இல்லைனாக்கல கொடுத்துருக்க மாட்டேன். நல்லா இருக்கும். சரி, நிறைய வெத்தலை தோட்டத்துக்கு கொடுத்துருக்கேன்னாங்க. சரி, அது பட்டுப்பூச்சிக்கு வந்து கொடுக்கலாம் தைரியமாக, நீங்கள் ஆர்கானிக் தானே தைரியமாக கொடுங்கன்னாங்க. இவங்க நண்பர் சொன்னதுனால கொடுத்துங்க. வெரி குட், ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து கொடுங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை அதிகமாக வளர்க்கணுன்றது தான் வெஸ்டீஜினுடைய ஒரே நோக்கம். இதை இன்னும் பரவலாக நிறைய விவசாயிகள் கொடுத்து எல்லா விவசாயிகளும் நிறைய லாபம் எடுக்கணும் அப்படின்றத எடுக்க முடியும். நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புறேங்க. வெரி குட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிறப்பாக செயல்படுங்க, நிச்சயமாக எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ. சரிங்க.